வணக்கம். ஜூலை 11, 2016 நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்று 415வது முத்தாக உதிர்கிறது. திரு கியாபே விஸ்வநாதம் அவர்கள் எழுதியுள்ள தாய் செல்வம் என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். செல்வம் பல வகைப்படும். அவை முறையே மனை, மனைவி, மக்கள், தாய், நெல், நீர், நிலம், கால்நடை, கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், வலிமை, ஏவல், பொன், புகழ் என 16 வகைப்படும் என கூறலாம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என பெரியோர்கள் வாழ்த்த கேட்டிருக்கிறோம் அல்லவா? அது 16 பிள்ளைகளை பெறுவது என்பது அல்ல என்றும், மேற்கண்ட 16 செல்வங்களை பெறுவதே என்றும் நமக்கு நன்கு விளங்குகின்றது. ஆம், அவை அனைத்தும் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய பெரும் பேறுகளாகிய செல்வங்களேயாகும். இச்செல்வங்களில் எது ஒன்று குறையினும் நமது வாழ்வு சிறக்காது என்று நன்கு தெரிகிறது. எல்லா செல்வங்களிலும் சிறந்தது தாய் செல்வமாகும். பிற செல்வங்களை இழந்து விடுவோமானால் முயன்றால் அவற்றை திரும்ப பெற்றுவிடலாம். தாய் செல்வத்தை இழந்துவிட்டால் அதை எவராலும் எவ்விதத்தும் திரும்ப பெற முடியாது. இழந்தது இழந்ததுதான். அச்செல்வம் இருந்த இடத்தை நிரப்பவோ ஈடு செய்யவோ எக்காலத்தும் இயலாது. அவ்வளவு உயர்ந்த செல்வமாகும் அது. ஆகவே செல்வங்கள் அனைத்திலும் தலையாய செல்வம் ஆதலின் அதனை தாய் செல்வம் எனவும் கருதலாம். சிறந்த துறவிகளில் இருவர் துறந்தும் துறவாதவர். ஒருவர் இளங்கோவடிகள், மற்றொருவர் பட்டினத்தடிகள். இளங்கோவடிகளால் நாட்டை, முடியை, நல்வாழ்வை, பொன்னை, மணியை, பூவனையை, பட்டத்தை, பல்லக்கை, பட்டுடையை துறக்க முடிந்தது. ஆனால் அவரால் தமிழை துறக்க சிறிதும் முடியவில்லை. அவரது துறவாத தமிழ் பற்றிற்கு சிலப்பதிகாரம் இன்றும் சான்று கூறிக்கொண்டிருக்கிறது. பட்டினத்தடிகளும் அவ்வாறே. அனைத்தும் துறக்க முடிந்தும் துறந்தும் தாய் செல்வத்தை துறக்க அவரால் முடியவே இல்லை. குடியிருந்த வீட்டுக்கு கொல்லியை வைக்க வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே, அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு, பூமானே என்றழைத்த வாய்க்கு எப்பிறப்பிற் காண்பேன் இனி என்ற அவரது சொற்கள் முற்றும் துறந்தும் தாயை துறவாத அம்முனிவரின் மன நிகழ்ச்சியை நமக்கு நன்கு அறிவிக்கின்றன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது ஔவையின் வாக்கு. மனிதன் தன் கண்முன்னே முன்னதாக அறியப்படுகின்ற கடவுள் தாயே ஆகும் என்பதை இது நன்கு விளக்குகிறது. எத்தகைய துன்பம் வந்தாலும் சான்றோர்கள் பழிக்கின்ற தீய செயல்களை ஒருபோதும் செய்யலாகாது என்பது தமிழ் மக்களின் பண்புகளில் ஒன்று. பெற்ற தாயின் பசியை கண்ணால் கண்டு துடிக்கும் மகன் கூட தவறான வழியில் பொருளை தேடி தன் தாயின் பசியை போக்கலாகாது என்பது தமிழரின் நெறி. இதனை கூற வந்த திருவள்ளுவர், ஈன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று அறுதியிட்டு கூறிவிட்டார். இதிலிருந்து மக்கள் படுகின்ற துன்பங்கள் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது தாயின் பசியை காண்பதுதான் என்பதும், பெற்ற வயிறு பசிக்க காண்பது பிறந்த மகனுக்கு பெரிய இழிவு என்பதும் நன்கு விளங்குகின்றது. தாயை யார் என நன்கு அறிவிக்க வள்ளுவர் மற்றொரு குறளையும் கூறியிருக்கிறார். அது ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி என்பது. ராவ் பகதூர் சம்பந்த முதலியார் அவர்கள் மனோகரன் என ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். அந்த நாடகத்தின் உயிரோட்டம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது தன்னை பழித்தவன் தந்தையாய் இருந்தாலும் விடாதே, ஆனால் தாய் தடுத்தால் விட்டுவிடு என்பதேயாகும். தாய் செல்வத்தின் பெருமையை அந்நாடகம் மக்களுக்கு நன்கு அறிவிக்கிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு கவிதை புனைந்திருக்கிறார். அக்கவிதை மனோகரன் கதையை ஒருபடி அதிகமாக தாண்டி இருக்கிறது. அது தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்பதாகும். இவ்வுறுதிமொழியை ஒவ்வொரு தமிழனும் கூற வேண்டும் என்பது நமது விருப்பம். கவிஞர் தாய் தடுத்தால் என கூறுவதிலிருந்து ஒரு வீர மகனை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் எத்தகைய வீரனுக்கும் இல்லை என்பதும், பெற்ற தாய் ஒருத்திக்கே உண்டு என்பதும் நன்கு புலப்படும். உன் தாய் உயிரோடு இன்று இருந்தால் நீ ஒரு சிறந்த செல்வத்தை பெற்றிருக்கிறாய் என்று கருது. இன்றோ நாளையோ இன்னும் சில ஆண்டுகளிலோ அச்செல்வம் உன்னை விட்டு பிரிந்துவிடும். பிறகு அச்செல்வத்தை திரும்ப தேட உன்னால் முடியுமா என்று நினைத்துப்பார். அதனை இப்போதே நன்கு பயன்படுத்திக் கொள். வாயார போற்றி, கையார அள்ளிக் கொடு, மனத்தை மகிழச் செய், வயிற்றை குளிரச் செய். நன்றி, வணக்கம்.